Implementation of TDS, Chapter 14, Payment to the Supplier after detecting TDS. இது ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் செஷன் தான். ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் செஷனில் நம்ம என்னென்ன மாதிரியான என்ட்ரிஸ் டேலியில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின செஷன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்த டிடிஎஸ் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிக்கல் என்ட்ரிஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் டேலியில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் நீங்கள் பார்க்குறதுல ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த செஷன் நம்ம வந்து டிடிஎஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனில் நம்ம ஜஸ்ட் பேமெண்ட் டு த சப்ளையர் அப்படிங்கிற செக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நம்ம எக்ஸ்பென்சஸ் எப்படி நம்ம புக் பண்ணுறோம் அல்லது டிடிஎஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்க்கான பில் நம்ம ரிசீவ் பண்ணும்போது டேலியில் எந்த மாதிரியான வவுச்சரில் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றின செஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இப்போ பர்டிகுலர் பார்ட்டிக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கான ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து எந்த பார்ட்டியோ அந்த பார்ட்டியை நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை நம்ம டெபிட்டில் ரெக்கார்ட் பண்ணிடுறோம். அடுத்து கிரெடிட்டில் நம்ம வந்து எந்த பேங்க் மூலமாக நம்ம பண்ணுறோமோ அந்த பேங்க் லெஜரை நம்ம கிரெடிட் பண்ணிடலாம். ஸோ பேங்க் மூலமாக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க்கை நீங்கள் கிரெடிட் பண்ணுங்கள். ஒருவேளை கேஷாகவே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கேஷை நீங்கள் கிரெடிட்டில் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அந்த பேங்க் மூலமாக பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் ரிப்போர்ட் வந்து டேலியில் இருந்தபடியே, அதாவது செப்பரேட் டாக்குமெண்ட் டேலியில் இருந்தபடியே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்மளுடைய சப்ளையருக்கு நம்ம கொடுக்குறதுக்கு ரொம்பவுமே டேலி சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த என்ட்ரிஸை நம்ம டேலியில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரிக்கான லெஜர் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஹோம் ஆடிட்டிங் சர்வீஸுங்கிற லெஜர் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஆனால் பேங்க் சம்மந்தப்பட்ட லெஜர்ஸ் எதுவுமே வந்து நம்மகிட்ட கிடையாது. ஸோ இப்போ பேங்க் சம்மந்தப்பட்ட லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ பேங்க்குக்கு ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்ண மாதிரி ஒரு கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் பேலன்சஸ் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இது ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளுக்கு ஒரு டிடிஎஸ் இல்லாமல் வேற ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு டிடிஎஸ்குள்ளே கொண்டு போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்து இதில் நான் வந்து ஒரு பேங்க் லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக ஒரு பேங்க் லெஜர் நான் வந்து HDFC பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பேங்க் லெஜரில் HDFC பேங்க்னு கூட கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அண்டரில் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்குறோம். இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ் கோடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஐஎஃப்எஸ் கோடு என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பேங்க் நேம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறது கூட நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. அதர்வைஸ் நான் வந்து இப்போ எஜுகேஷன் மோடில் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ பிஎஸ்ஆர் கோட் அப்படிங்கிறதுல ஒரு 7 டிஜிட் பிஎஸ்ஆர் கோட் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் எந்த பிரான்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துட்டு அடுத்து பிஎஸ்ஆர் கோடு என்ன அப்படிங்கிறத நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இந்த பிஎஸ்ஆர் கோட் அப்படிங்கிறது டிடிஎஸ் சம்மந்தப்பட்ட பேமெண்ட்டுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஎஸ்ஆர் கோட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி வைங்க. அது 7 டிஜிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஸோ பேங்க் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீகான்சிலேஷன் கோட் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா இந்த பிஎஸ்ஆர் கோடு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபீட் பண்ணுறோம். ஸோ அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பேங்க் லெஜர் கிரியேஷனை அக்செப்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து கேபிட்டல் லெஜர் ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கேபிட்டல் லெஜர் அப்படிங்கிற கூட நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நான் வந்து கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு லெஜர் நேம் வந்து வச்சுட்டு அதை அண்டரில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரிசிப்ட் வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனுக்கான லெஜர்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ F6 அப்படிங்கிறதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அக்கௌண்ட்டில் HDFC பேங்க் அப்படின்னும் பர்டிகுலர்ஸில் நம்ம வந்து கேபிட்டல் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு இங்கே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஃபீட் பண்ணுறேன். ஸோ 50 லேக் வந்து நான் வந்து கிரெடிட் பண்ணுறேன். ஸோ 50 லேக் நம்மளுக்கு பேங்க் மூலமாக நம்ம கேபிட்டல் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஓனர் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது எதுக்காக நான் வந்து இந்த என்ட்ரி கொண்டு வரேன் அப்படின்னா, இதுக்கும் டிடிஎஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனாலும் பேங்க் மூலமாக நம்ம ஒரு சில பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறோங்கிறதுனால பேங்க்கில் பேலன்ஸை இல்லாமல் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவ் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் அதை நம்ம பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேபிட்டலில் ஒரு 50,000 கொண்டு வந்திருக்கேன். கரண்ட் அசட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட்டை நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 50 லேக் அப்படிங்கிறது
அப்படிங்கிறத நான் வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நான் ஸ்விஃப்ட் என்டர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பேங்க்ல 50 லேக் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கான ஒரு நெட் எஃபெக்ட். இந்த 50,000ல இருந்து தான் நான் வந்து என்னுடைய சப்ளையர், அதாவது என்னுடைய சப்ளையருக்கு நான் வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ட நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து குடுக்க போறேன். ஸோ என்ன அமௌண்ட் நான் வந்து குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இவருக்கு சண்டே கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம குடுக்க வேண்டிய 54,000 தான் நான் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ண போறேன். ஸோ இப்ப வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிருவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டிரான்சாக்ஷன் நம்ம பார்த்தது மாதிரி, அதாவது இந்த பேமெண்ட் டூ த டிடக்டி அப்படிங்கிறதுக்கானது. ஸோ இத வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இத பேமெண்ட் வவுச்சருக்கு நீங்க போயிருங்க. வவுச்சர் அப்படிங்கிறத எடுங்க. எஃப்5 பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிருவோம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்கவுண்ட்ல HDFC பேங்க் அப்படிங்கிறது குடுக்குறேன். பர்ட்டிகுலர்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டைரக்ட்டா அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டிய நான் செலக்ட் பண்றேன். ஸோ ஓம் ஆடிட்டிங் சர்வீஸ் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல டைரக்ட்டாவே எனக்கு என்ன கேட்குது டேலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட்டி அக்கவுண்ட் என்டர் பண்ண உடனேயே எனக்கு பில் அலோகேஷன் அப்படிங்கிறது எனக்கு கேட்டுருது. ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, பார்ட்டி அக்கவுண்ட் நம்ம செலக்ட் பண்ண உடனே டைரக்ட்டா அமௌண்ட் ஃபீல்டுக்கு கர்சர் மூவ் ஆகும். இத வந்து அவாய்ட் பண்றதுக்காக நான் F12 அப்படிங்கிறதுல ப்ரீ அலோகேட் பேமெண்ட், அதாவது ப்ரீ அலோகேட் பில்ஸ் ஃபார் பேமெண்ட் ரிசிப்ட் ஜர்னல் வவுச்சர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் எஸ் குடுத்ததுனால தான், பார்ட்டி லெட்ஜர் குடுத்த உடனேயே எனக்கு என்ன கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைரக்ட்டா வந்து நம்மளுக்கு பில் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்குது. இது எஸ்ன்னே இருக்கட்டும், நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இப்ப நான் வந்து அகைன்ஸ்ட் அப்படிங்கிறது குடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்டர்ல இந்த 2 டீட்டெயில்ஸ், பில் டீட்டெயில்ஸ் எப்படி குடுக்குறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 59 அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல குடுக்குறேன். அதே மாதிரி அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டு, இந்த 50,000 அப்படிங்கிறத நான் வந்து கிரெடிட் அப்படிங்கிறத நான் பண்ணிடுறேன். அப்ப டோட்டல் டெபிட் நம்ம வைக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவா இருக்கு அப்படின்னா, 54,000 அப்படின்னு சொல்லிட்டு கீழ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டேலி குடுத்துருது. ஸோ இது எதுக்கு சார் நீங்க 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு குடுக்கும்போது, ப்ராப்பரா டோட்டல் பில் வேல்யூ 59,000 வந்து ஆடிட்டர் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு வந்தது. அதுல 5,000 நான் டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்மளுடைய சப்ளையருக்கு நான் வந்து குடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி 2 பில்லா ஸ்ப்ளிட் பண்ணி, நான் இந்த இடத்துல என்ட்ரி அப்படிங்கிறத நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ வந்து செக்கோடைய நம்பர் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க செக் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க இந்த மாதிரி குடுத்துக்கிறங்க. குடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன அக்செப்ட் பண்றேன். ஸோ செக் நம்பர் குடுக்குறது பெஸ்ட்டு. இதே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரா இருந்துச்சு அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷனுடைய யூடிஆர் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க குடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த பார்ட்டிக்கு குடுக்க வேண்டிய அமௌண்ட் நம்ம டைரக்ட்டா நம்ம குடுத்துட்டோம். இப்ப டிஸ்ப்ளே, அக்கவுண்ட் புக், லெட்ஜர் இதுல போயிட்டு நான் வந்து ஹோம் ஆடிட்டிங் சர்வீஸ் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்து பார்த்தேன் அப்படின்னா, ஸோ எப்ப நம்மளுக்கு பில் ரிசீவ் ஆச்சு, எப்ப நம்ம அவங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம வந்து டைரக்ட்டா அந்த லெட்ஜர்ல போய் ஷோ ஆகுது. டோட்டல் குளோசிங் பேலன்ஸ் அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு நில் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. அதாவது பேமெண்ட் எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. பேலன்ஸ் வந்து பே பண்ண வேண்டியது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. இப்ப இந்த பார்ட்டிக்கு நான் வந்து டைரக்ட்டா நான் வந்து செக் குடுத்தேன் அப்படின்னாலும், அல்லது ஆர்டிஜிஎஸ் நான் வந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல, இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு பேமெண்ட் அட்வைஸ்ங்கிறத நான் பிரிப்பேர் பண்றேன். ஸோ பேங்கிங் அப்படிங்கிறத எடுங்க. இதுல பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் எடுங்க. இதுல போயிட்டு எந்த பார்ட்டிக்கு நீங்க பேமெண்ட் அட்வைஸ் குடுக்க போறீங்களோ, அந்த பார்ட்டிய நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு பேமெண்ட் நம்ம வந்து இந்த பார்ட்டிக்கு பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பேஸ் பார் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிட்டு, இதுல நீங்க டைரக்ட்டா வந்து கண்ட்ரோல் பி அப்படிங்கிறது குடுக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பி குடுத்துட்டு, இங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ பார்ட்டியுடைய கான்டாக்ட் பெர்சன்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கான்ஃபிகர் அப்படிங்கிறத குடுத்து நீங்க என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இத அப்படியே நீங்க வந்து பிரிவ்யூ அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது தெரியும். ஸோ பிரிவ்யூ குடுத்துட்டு ஆல்ட் இசட் குடுத்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் அட்வைஸ்ங்கிற டைட்டில் இருக்கு. எந்த கம்பெனிக்கு நம்ம குடுக்குறோம், எந்த டேட்ல நம்ம வந்து பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறத நம்ம குடுக்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஸோ எந்த பில்லுக்கு அகைன்ஸ்ட்டா இந்த பேமெண்ட் நடக்குதுங்கிறத குடுத்துருக்கேன். ஸோ அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பில் நம்பர். ஸோ இங்க வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அமௌண்ட் வந்து டோட்டல் 59,000. கீழ பார்த்தீங்கன்னா, லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேலி அதுவே நம்மளுக்கு ஃபில் பண்ணிடுது. ஸோ லெஸ் டிடிஎஸ் ஆன் தட் பில்.
ஸோ இங்க வந்து நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் லெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா -5000. ஸோ நெட் அமௌண்ட் எவ்வளவு நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 54,000. இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காகன்னா 2 பில் நம்பர் நான் வந்து குடுத்துருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ பொதுவா நீங்க எந்த ஒரு டிடிஎஸ் ரிலேட்டடா நீங்க சாப்டர் பார்த்தாலும் சரி, யூடியூப் பார்த்தாலும் சரி, நோட்ஸ் பார்த்தாலும் சரி, ஸோ கண்டிப்பா வந்து இந்த டிடிஎஸ்க்கு வந்து பில் இந்த மாரி பிரிச்சு சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஸோ இது இந்த மாரி நீங்க பிரிச்சு நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம பேமெண்ட் பண்ணும்போது, இந்த பேமெண்ட் அட்வைஸோ அல்லது நாம இந்த ரிப்போர்ட் நம்ம செக் பண்ணும்போது, ப்ராப்பரா நம்ம வந்து இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் மோட் நம்ம எப்படி குடுத்துருக்கோம். ஆர்டிஜிஎஸ்னா இந்த இடத்துல ஆர்டிஜிஎஸ், செக்னா செக். அந்த இன்ஸ்ட்ருமென்ட் நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ இஷ்யூடு ஃப்ரம் எந்த பேங்க் மூலமா போயிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து இந்த 2 காப்பியா பிரிண்ட் அவுட் எடுத்து செக் ரிசீவ் பண்றவர்ட்ட நம்ம ரிசீவர் சிக்னேச்சர் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம். ரைட் சைடு நம்மளுடைய சைன் நம்ம அண்ட் சீல் வந்து நம்ம குடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து குடுக்குறோங்கிற பட்சத்தில. அல்லது ஒன்ஸ் நீங்க எஸ்கேப் பண்ணிட்டு டாப்ல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க எஸ்கேப் பண்ணிட்டு இங்க டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க வந்து கரண்ட் அப்படிங்கிறது குடுத்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா மெயில் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்திலயும் கூட, நீங்க மெயில் அப்படிங்கிறத நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா நம்ம மெயில் பண்றோம். ஒன்ஸ் நீங்க வந்து இந்த ஆப்ஷன வந்து ஆல்ட் கண்ட்ரோல் பி அப்படிங்கிறது குடுங்க. இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்தபடியே நீங்க ஷேர் அப்படிங்கிறது குடுத்து, ஜஸ்ட் டைரக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட் அப்படிங்கிற மெயில் நீங்க வந்து குடுக்கலாம். ஸோ இப்ப மெயில் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில இது டைரக்ட்டா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு சென்ட் ஆகும். ஸோ இப்படி நீங்க மெயில் அனுப்புறதா இருந்தாலும் டேலில இருந்து நீங்க மெயில் அனுப்ப முடியும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேலில எப்படி நம்ம பேமெண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறத நம்ம ரெக் ஜெனரேட் பண்றது. ஸோ பார்ட்டிக்கு குடுத்த பேமெண்ட்ட எப்படி டேலில ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரு லைக்குக்கு கண்டிப்பா வந்து YouTubeல இந்த வீடியோ அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து வைரல் ஆகும். அதாவது அதிகமான வியூவர்ஸ்க்கு வந்து இது ஷேர் ஆகும். அப்படி ஷேர் ஆகும்போது உங்கள மாதிரியே டிடிஎஸ் ரிலேட்டடா வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேற ஒரு பெர்சன்ஸும் பார்க்கறதுக்கு உங்களோட லைக் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுங்கிறத மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம்.